அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன் நியூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் இருக்காக பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சில புதர் கிளைகளை பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின் பேட்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா வரப்போகிற எக்ஸாமும் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இதில் எத்தனை கேள்வி இருக்குது, எத்தனை கேள்வி பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோ ரொம்ப நாளாக போடவே இல்லை. ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வீடியோக்கள் வரும். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றில் எந்த மென்பொருள் வலை சேவையகம் இல்லை, அதாவது வெப் சர்வர் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பாச்சி, இணைய தகவல் சேவை, மங்கூஸ், பைத்தான். இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மூணுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப் சர்வர் தான். இதில் பைத்தான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு கோடிங் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி பைத்தான். கீழ்கண்டவற்றுள் எது சமூக ஊடகம் இல்லை, அதாவது ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இல்லைன்னு சொல்லி எதுவும் கேட்குறாங்க. முகநூலில் ஃபேஸ்புக் ஒரு சோசியல் மீடியா, ட்விட்டர் ஒரு சோசியல் மீடியா, லிங்க்டன் அதாவது லிங்க்டின்னு சொல்லுவாங்க, அதுவும் பார்த்திங்க அப்படின்னா என்னதான் ஒரு சோசியல் மீடியா தான். இந்த இடிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அது அதாவது ஒரு சோசியல் மீடியா கிடையாது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய இடிஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் சரியான ஆன்சர். 53வது கேள்வி, அதாவது 3வது கேள்வி, இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமிக்க வேண்டும்? ஸோ நியமனம் வேறு, பதவி பிரமாணம் வேறு, ரெண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல இதில் யார் நியமிக்க வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்றைக்குமே ஒரு அதிகாரியை பார்த்து, அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கட்டும், மற்ற நீதிபதிகளாக இருக்கட்டும், அவங்களை நியமிக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இந்திய குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. உங்களுக்கு கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்திலும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். இந்தியாவின் பசுமை புரட்சி என்று அழைக்கப்படுவது விதை, உரம் மற்றும் பாசன புரட்சி, விவசாய புரட்சி, உணவு பாதுகாப்பு புரட்சி, பல்பயிர் புரட்சி கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கோதுமையும் நெல்லையும் உற்பத்தியினுடைய அந்த அளவு அதிகரிக்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரீசன் பசுமை புரட்சிக்கு. ஸோ அதனால் இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா விவசாய புரட்சி. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய விவசாய புரட்சி தான் பார்த்திங்க அப்படின்னா சரியான ஆன்சர், அக்ரிகல்ச்சரல் ரிவால்யூவேஷன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உளவியல் கேள்வி, அதாவது பர்சன்டேஜ்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சதவீதம் தான். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் நேரம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு புதறிவு கேள்வி பார்க்கலாமா? மின் பல்பில் நிரப்பப்படும் வாயு எது? அதாவது நம்ம வீட்டில் இருக்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த பல்பு இருக்கு இல்லையா, அதில் பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய வாயு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஆக்சிஜன் கண்டிப்பாக இருக்காது, கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பாக இருக்காது, ஹைட்ரஜன் அல்லது நைட்ரஜன் மட்டும்தான் இருக்கணும். அதில் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி நைட்ரஜன், இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, தயிர் எதன் காரணமாக புளிப்பாக இருக்கிறது? அசிட்டிக் அமிலம், டர்டாரிக் அமிலம், லாக்டிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம். ஸோ அசிட்டிக் அமிலம் வினிகரில் இருக்கும், டர்டாரிக் அமிலம் பார்த்திங்கன்னா புளி மற்றும் திராட்சையில் இருக்கும், லாக்டிக் அமிலம் தான் பார்த்திங்க அப்படின்னா பாலில் இருக்கும். ஸோ இந்த லாக்டிக் அமிலம் எதனால் உருவாகுது பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய, அதாவது பாலில் இருக்கக்கூடிய லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற அந்த பாக்டீரியானால தான் பார்த்திங்கன்னா அந்த லாக்டிக் அமிலம் உருவாகும். இதனால தான் பார்த்திங்க அப்படின்னா பால் தயிராக மாறும். ஸோ ஆப்ஷன் சி லாக்டிக் அமிலம். அப்போ ஆக்சாலிக் அமிலம் பார்த்திங்கன்னா தக்காளியில் இருக்கும். வெப்பத்துடன் சம்பந்தப்படாத அலகு எது? ஃபாரன்ஹீட்டு, கெல்வின், ஜூல், செல்சியஸ். ஸோ இது கேட்டிருக்காங்க. வெப்பத்தினுடைய அலகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரன்ஹீட்டில் அளக்கலாம், கெல்வின் அளக்கலாம், செல்சியஸ்னு அழைக்கலாம். ஆனால் ஜூலுங்கிறது பார்த்தீங்கன்னா வெப்பநிலையின் அலகு. ஸோ ஆப்ஷன் சி ஜூல். தீயணைப்பானில் பயன்படுத்தப்படும் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு, மெக்னீசியம், ஹீலியம், நைட்ரஜன். ஸோ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா தீயணைப்புகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கும். ஓகே, ஏன்னா நெருப்பு எரிய தேவையான வாயுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜன். ஸோ நெருப்பு அணைக்கக்கூடிய வாயுன்னு பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதனால் மேக்ஸிமம் அந்த தீயணைக்கக்கூடிய அந்த எக்ஸிக்யூஷனில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு. அடுத்த கேள்வி, உலகின் மிகப்பெரிய தொழிற்சாலை பேரழிவு என்று கருதப்படும் போபால் விஷவாயு சம்பவத்தில் கீழ்கண்டவற்றில் கசிவான வாயு எது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஸோ 1984 தானே, 1984 பார்த்திங்க அப்படின்னா போபால், அதாவது மத்திய பிரதேசம் போபால் அப்படிங்கிற ஒரு சிட்டி இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா விஷவாயு அப்படின்னு தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறந்து போவாங்க. ஓகேவா? ஸோ மெத்தில் ஐசோசைனேட், அதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியான ஒரு விஷவாயு. ஸோ ஆப்ஷன் ஏ மெத்தில் ஐசோசைனேட். அவசரகால விடுமுறைகளை அரசு மாற்றுமுறை ஆவண சட்டம் கீழ் விடுவதாக அறிவிப்பதன் காரணம் என்ன?
ஸோ இதான் ஒரு சம்மந்தப்பட்ட கொஸ்டின். இது வந்து தேவையில்லை நம்மளுக்கு. இது பார்த்திங்கன்னா என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினர் ரீடருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அதில் கேட்டிருந்த கொஸ்டின் தான் அது. இதில் எந்த பெரிய நாட்டில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் இல்லை? ரஷ்யாவில் எழுதப்பட்டதாக இருக்குது, ஈரான் எழுதப்பட்டது, ஜெர்மனி எழுதப்பட்டது, யுனைடெட் கிங்டம் அதாவது யூகேயில் பார்த்திங்க அப்படின்னா எழுதப்பட்ட சட்டம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அங்கே வந்து என்ன ஆட்சி நடக்குதுப்பா, இன்னும் பார்த்திங்கன்னா மன்னர் ஆட்சி தானே, சாரி மத குருமார்னு ஆச்சா ஏதோ ஒரு ஆட்சி நடக்கும் இங்கிலாந்தில். இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அது நடக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தங்க இறந்துருவாங்க. பார்த்திங்கன்னா 3ஆம் சார்லஸ் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா புதிய மன்னராக அங்கே வந்து பதவி பிரமாணம் எடுத்திருப்பார். ஸோ ஆப்ஷன் டி யுனைடெட் கிங்டம். இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் நாம் என்று குறிப்பிட்டதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இந்திய அரசாங்கம், உச்சநீதிமன்றம், இந்திய பாராளுமன்றம், இந்திய மக்கள். ஸோ இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா குறிக்கப்படணும் அது வந்து. ஸோ ஆப்ஷன் டி இந்திய மக்கள். நாட்டிற்கு ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை தந்தவர் யார்? ராஜேந்திர பிரசாத்தா, ரவீந்திரநாத் தாகூரா, பகத்சிங்கா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா? ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர தான் பார்த்திங்கன்னா டில்லி செலோ, அடுத்து பார்த்திங்கன்னா ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற 2 முழக்கங்களை கூறியிருப்பார். இந்த 2 முழக்கங்களே ஃபேமஸான முழக்கம். ஸோ ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற அந்த முழக்கத்தை கூறியவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஆப்ஷன் டி. நோட்டரி பப்ளிக் என்பவர் யார்? வழக்குரையினர், பொதுமக்களால் அங்கீகாரம் செய்த வருபவர், ஆவணங்களை சான்றளிக்க உரிமை பெற்ற அதிகாரி, அட்டார்னின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஆவணங்களை சான்றளிக்க உரிமை பெற்ற அதிகாரி அவர் தான் பார்த்திங்கன்னா என்னது நோட்டரி பப்ளிக்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி ஆவணங்களை சான்றளிக்க உரிமை பெற்ற அதிகாரி. எனக்கே தெரியல. அடுத்த கேள்வி, சட்டம் சார்ந்த வயது தொடர்புடைய வார்த்தை எது? குழந்தை, மூத்த குடிமகன், சிசு, இளஞ்சிறார். ஸோ சட்டம் சார்ந்த வயது அப்படின்னு கேட்டிங்கன்னா இளஞ்சிறார். ஏன் இளஞ்சிறார்னு பார்த்தீங்கன்னா அதாவது 18 வயசுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணால் அப்படின்னா அவங்கள பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலில் போட மாட்டாங்க, சிறையில் கொண்டு போட மாட்டாங்க. அவங்கள பார்த்திங்க அப்படின்னா இதில் சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னு சொல்லி ஒரு இடத்துல தான் போடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இளஞ்சிறார் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படும். ஓகேவா? ஸோ குழந்தை அப்படிங்கிறது பயன்படுத்தப்படாது, சிசுவும் பயன்படுத்தப்படாது, மூத்த குடிமகன் பயன்படுத்தப்படாது. இளஞ்சிறார் அப்படிங்கிற வார்த்தைகளில் பயன்படுத்தப்படும். ஸோ ஆப்ஷன் டி இளஞ்சிறார், ஜுன்வெனிலேன்னு சொல்லுவாங்க இல்லையா அது. அடுத்து, குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவத்திற்கு மாறும்போது ஏற்படும் மாற்றம். தகுதி, கடமைகள், உரிமைகள், மேலே கண்ட அனைத்தும். எனக்கு சரியாக தெரியல. தகுதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட அனைத்தும் விடைங்கிறது அதான் சொன்னால் குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவத்திற்கு மாறும்போது ஏற்படும் மாற்றம். தகுதி என்னென்னு தெரியல, உரிமைகள், கடமைகள் எல்லாமே வரும். ஓகே. ஸோ ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். இது ஒரு சைக்காலஜி. ஓகே, உறவு முறை வந்து கேட்டிருக்காங்க. வேறு என்ன இருக்குது? ஸோ இது சைக்காலஜி தான். சைக்காலஜி நம்ம பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள். எனக்கு வீடியோ கொஞ்சம் வியூஸ் போக மாட்டேங்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைக்காலஜி அப்படி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இருக்கும் ஜிகே மட்டும் கொடுத்துட்ருக்குறேன். நீங்கள் வியூஸ் நல்லா போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னது சைக்காலஜி கொடுக்குறேன். டிஜிட்டல் கையொப்பம் என்பது கடிதத்தை அனுப்புவோரின் அடையாளத்தை காட்டும் ஒரு சிறு குறியீடு, அனுப்புவோரின் ஒரு தனிப்பட்ட அடையாளம், அனுப்புவோருக்கு மட்டுமே தெரிந்த மின் ஆவணத்தின் தனித்த அங்கீகாரம், அனுப்புவோரின் சங்கேத கையெழுத்துன்னு கொடுத்துருங்க. சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இருக்கு இல்லையா, அனுப்புவோருக்கு மட்டுமே தெரிந்த மின் ஆவணத்தின் தனித்த அங்கீகாரம். ஸோ ஆப்ஷன் சி அனுப்புவோருக்கு மட்டுமே தெரிந்த தனித்த அங்கீகாரம். இ புத்தகம் ஒரு புத்தகத்தின் மின்னணு பதிப்பு. எதை பயன்படுத்தி இ புத்தகத்தை அடையலாம்? என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க? ஐசிடி டூல்ஸ் அண்ட் இன்டர்நெட், ஐசிடி டூல்ஸ் அண்ட் இன்டர்நெட், இன்டர்நெட் நன் ஆஃப் த அபன் கொடுத்துருக்கு. ஐசிடி டூல்ஸ் மற்றும் இன்டர்நெட் இருந்தால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இ புக்ஸ் படிக்கலாம்னு சொல்கிறாங்க. கொஸ்டினே வந்து டஃப் ஒரு மாதிரி இருக்குது. ஓகேவா? ரயில்வே தகவல் அமைப்புக்கான மையம் சிஆர்ஐஎஸ் ரயில் டிக்கெட்டை பதிவு செய்ய உதவுகிறது. இந்திய ரயில்வேயின் தகவல் தொழில்நுட்பத்தை உருவாக்க மற்றும் நிர்வகிக்க உதவுகிறது. ரயில் வண்டி செல்லும் இடங்களை கண்டுபிடிக்க உதவுகிறது. ரயில்வே சிக்னலை நிர்வகிக்க உதவுகிறது. இதுக்கு ஆப்ஷன் பி இருக்கு இல்லையா, இந்திய ரயில்வேயின் தகவல் தொழில்நுட்பத்தை உருவாக்க மற்றும் நிர்வகிக்க உதவுகிறது. மாசு இல்லா சுற்றுப்புற சூழலுக்கான உரிமை எதன் கீழ் வருகிறது? சரத்து 21 படி வாழ்விற்கான உரிமை, சரத்து 14 படி சம உரிமை, சரத்து 30 படி நிறுவனங்களில் ஸ்தம்பிக்கும் மற்றும் நிர்வகிக்கும் உரிமை, சரத்து 19 படி ஒரு இடத்துக்கு செல்லும் உரிமை. மாசு இல்லா சுற்றுப்புறம் எதுக்கு வருது? எங்கே வரும்? விட 21 கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. இது 21 என்னப்பா இதாக வரும்.
சரத்து 21 சுற்றுப்புற சூழலுக்கான உரிமை. சரி, ஓகே. ஆப்ஷன் ஏ. வேறான கொஸ்டின். இந்தியாவில் மிகப்பெரிய சிறுதீனி கம்பெனி எது? பார்லே, ஹல்திராம், பிகானர் வாலா, பெப்சிகோ. எது வருது? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஹல்திராம்னு கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய சிறுதீனி ஸ்நாக்ஸ். ஸோ ஹல்திராம்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வகையான சிறுதீனி. அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வேர்க்கடலை, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மிக்சரு, அடுத்து பார்த்திங்கன்னா காரச்சேவுன்னு சொல்லுவாங்களே அது, அந்த மாதிரி ஐட்டங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக போட்டு பேக் பண்ணி வரும். ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா கிராமங்கள்லாம் கிடைக்காது, ஒரு சில சிட்டி சைடில் கிடைக்கும். ஓகே, செக் பண்ணி பாருங்கள். ஹல்திராம்ஸ் போட்டு பாருங்கள், வரும். ஓகேவா? ஸோ மிகப்பெரிய ஒரு கம்பெனி அது ஹல்திராம்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸ்நாக்ஸில் வேர்க்கடலை, அதாவது வேர்க்கடலை பார்த்திங்கன்னா வேர்க்கடலே மசாலா பீனட்னு சொல்லுவாங்க, அது வருது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சால்டட் பீனட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. மிக்சரு, மெட்ராஸ் மிக்சர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, ரெட்டில் சேவு அப்படின்னு சொல்லி நிறைய இது இருக்குது. ஓகே, மிளகு, பெப்பர் சேவு எல்லாமே இருக்குது ஹல்திராம்ஸில், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து, எந்த மாநிலம் சமீபத்தில் புதன்கிழமைகளில் வாக் டு ஒர்க்ஸ் என்ற திட்டத்தை துவக்கி வைத்தது? எந்த மாநிலம் கொடுத்துருக்காங்க? இவங்க மேகாலயா கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்ஷன் பி, மேகாலயா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேக்ஸு, இதுவுமே ஒரு மேக்ஸு. அடுத்து, மக்கக்கூடிய பிளாஸ்டிக்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் பொருள் எது? காய்கறி எண்ணெய், பெட்ரோல், சோளமாவு, ரப்பர். இவங்க வந்து சோளமாவு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, சோளமாவு, கார்ன்ஃப்ளார். எந்த தாது ஃபூல்ஸ் கோல்ட் என்று அழைக்கப்படுகிறது? பைரைட் அப்படிங்கிற தாது தான் பார்த்திங்கன்னா ஃபூல்ஸ் கோல்டு, அதாவது முட்டாள்களின் தங்கம். கண்டுபிடித்து விட்டேன் என்று பொருளுடைய யுரேக்கா என்று ஆரவாரமிட்ட விஞ்ஞானியின் பெயர் என்ன? யுரேக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதை வரும், அப்படி தானப்பா. ஆர்க்கிமிடிஸ் தத்துவம், மிதத்தல் விதி கூறியிருப்பார். சின்னம்மை எதனால் ஏற்படுகிறது? ரூபலா வைரஸா, வாரிசிலா சோஸ்டர் வைரஸா, ஜெர்மன் அம்மையா, வாரிசிலா வைரஸ். வாரிசிலா சோஸ்டர் வைரஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சின்னம்மை அப்படிங்கிற நோய் பார்த்திங்கன்னா ஏற்படும், அம்மை நோய். பந்துமுனை பேனா எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? விஸ்காசிட்டி, அதாவது பாகுநிலை, ஃபாயில்ஸ் விதி, புவியீர்ப்பு விசை, புறப்பரப்பின் இழுவிசை, அதாவது பரப்பு இழுவிசைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பேனா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எழுதும். ஆப்ஷன் டி, புறப்பரப்பின் இழுவிசை, சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ இது ஒரு கணக்கு இந்த இருக்குது. மண்டல் கமிஷன் வலுவூட்டியது? எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஓசி. ஓபிசிக்கு தான் பார்த்திங்கன்னா மண்டல் கமிஷன் வந்து அதர் பேக்வர்டு கிளாஸஸ். மண்டல் கமிஷன் எப்போ அமைச்சிருப்போம்? முதல்ல 1953. இந்திய அரசாங்கத்தின் வங்கியாளர் யார்? பாரத ஸ்டேட் வங்கியா, நபார்டு வங்கியா, உலக வங்கியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா? ஆர்பிஐ தான் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கே வங்கி. வங்கிகளின் வங்கி, தலைமை வங்கி என்று அழைக்கப்படுவது என்னது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கீழ்கண்டவற்றில் எது சுப்பிரமணிய பாரதி குறித்து தரப்பட்ட விவரங்களில் தவறான விவரம்? பாரதி சுதேசமித்திரனின் துணை ஆசிரியராக இருந்தார். தமிழின் திலகின் புதிய கட்சி கொள்கையை மொழிபெயர்த்தார். பாரதியின் குரு சுவாமி விவேகானந்தர். சக்கரவர்த்தி என்ற பெண்களின் பத்திரிகை ஆசிரியர். இதெல்லாம் தப்புன்னு கொடுத்துருக்குறாங்க. எதுவுமே இல்லை, எல்லாமே பார்த்திங்கன்னா சரி தான். ஓகேவா? ஆப்ஷன் டி, எதுவும் இல்லை, எல்லாமே சரியான கூற்றுகள் தான். கீழ் வருவனவற்றில் எது குறைவாக இருப்பதால் மேகம் வளிமண்டலத்தில் மிதக்கிறது? அடர்த்தி. ஓகேவா? டென்சிட்டி அதிக குறைவாக இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா மேகம் காற்றில் மிதக்கும். குற்றத்தின் டார்க் ஃபிகர் என்றால் என்ன? என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சர்? ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ இருக்கு இல்லையா, காவல்துறைக்கு தெரிவிக்கப்படாத மற்றும் கணக்கில் வராத குற்றம். ஆப்ஷன் ஏ. வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க? சரி, ஓகே. சைக்காலஜி கொடுத்துருக்குறாங்க. சைக்காலஜி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சைக்காலஜி தான். சைக்காலஜி. ஓகே. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா கொஸ்டின் முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிகே கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின் தான், கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ஸோ உங்களுக்கு உளவியலேருந்து கேள்விகள் வேணும்னு சொல்லி இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எத்தனை பேர் பார்க்குறீங்க, அதை பார்த்துட்டு உங்களுக்கு சைக்காலஜி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோக்கள் வர நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம்.